Hi dear students, welcome to YouTube's channel. Paramedical and Nursing Counseling நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். அத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு நல்ல கோர்ஸ் நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இந்த கவுன்சிலிங்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எப்படி அப்ளை பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கோர்சஸையும் காலேஜஸையுமே நம்ம ஆட் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் உடைய கவுன்சிலிங் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 250 rupees தான். நீங்க எத்தனை கோர்சஸ் எத்தனை காலேஜஸ்னாலுமே இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு 19 டிகிரி கோர்சஸ் இருக்குது இல்லையா, இந்த 19 டிகிரி கோர்சஸ் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ, இந்த 19 டிகிரி கோர்சஸ்ல என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே இந்த கவுன்சிலிங்ல நீங்க யாரா இருந்தாலும், நீங்க ஹை கட் ஆஃப், லோ கட் ஆஃப், ஆவரேஜ் கட் ஆஃப், எந்த கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். ஒரே ஒரு அமௌண்ட் 250 rupees தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து தோணும், அத்தனை கோர்சஸ் அத்தனை காலேஜஸ் நாங்கள் அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கு எத்தனை கோர்ஸ் எத்தனை காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். ஒரே ஒரு கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு ரேங்க் வைஸாகவும் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அலோகேஷன் பண்ணி நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உடைய பேஜ், இந்த பேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆட் சாய்ஸ் அப்படின்னு இருக்குதா, ரெண்டாவது மை சாய்ஸ், மூணாவது வந்து ப்ரிவியூ சாய்ஸ், நாலாவது வந்து லாக் சாய்ஸ். சோ இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்ல முக்கியமான 4 ஸ்டெப்ஸ். இந்த 4 ஸ்டெப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட் சாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட், கேட்டகரி, கோர்ஸ், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ் அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா. இதுல நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேட்டகரியில உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் எது வேணுமோ அதையுமே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இதுல வந்து கோர்ஸ், இந்த கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கோர்சஸுமே இதுல வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதே மாதிரி காலேஜஸும் டிஸ்பிளே ஆகும். நீங்க இதுல என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி இதுல வந்து நீங்க என்ன காலேஜஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சோ எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் எனக்கு வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து ஃபுல்லா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குதோ அந்த கவர்மெண்ட் காலேஜோடைய விருப்பப்படி, இப்போ எனக்கு ஸ்டான்லியில வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டான்லியில தான் எம்எல்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் சாய்ஸஸா கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிட்டே போலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து நான் வந்து எம்எம்சி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எம்எம்சில இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எம்எம்சில இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாத்தையும் நீங்க இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்சஸ், அதாவது உங்களுடைய விருப்பப்பட்ட கோர்ஸா அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜா அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க ஆட் பண்ணலாம். எத்தனை கோர்சஸ்க்குனாலும் இப்ப நான் காமிச்ச மாதிரி எம்எம்சி பிடிக்குன்னா எம்எம்சில என்னென்ன கோர்சஸ் இருக்குதோ அந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து பிபிடி பிடிக்கும் அப்படின்னா பிபிடில இருக்கக்கூடிய 3 கவர்மெண்ட் காலேஜையுமே நீங்க கொடுக்கலாம். பிஎஸ்சி அதுக்கடுத்து எனக்கு பிபிடி கோர்ஸ் மட்டும் இல்ல, என்னுடைய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பிபிடி, செகண்ட் எனக்கு வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு 2-3 கோர்சஸ் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதே மாதிரி நீங்க பிஎஸ்சி நர்சிங்ல இருக்கக்கூடிய 6 கவர்மெண்ட் காலேஜையும் ஆட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த டெமோவை பார்த்து எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், எப்படி கவுன்சிலிங் உடைய லிங்க் ஓபன் பண்ணா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இதனால நீங்க யாரும் பேனிக் ஆக வேண்டாம். இது ரொம்ப 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 ஈஸி. நம்மளுக்கு இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து இந்த மை சாய்ஸ். சோ நம்ம எவ்வளவு சாய்ஸஸ் ஆட் பண்ணமோ அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன சாய்ஸ், மை சாய்ஸ்ங்கிறது நம்ம விருப்பப்பட்ட சாய்ஸஸ், என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் எடுத்திருக்கோம் அப்படிங்கறது டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆட் பண்ணதை பேஸ் பண்ணி இங்க டிஸ்பிளே ஆகும். சோ இதுல வந்து நீங்க சரியா இருக்கிறீங்களா, இப்ப நான்
நான் சொன்னேன்ல சாய்ஸ் நம்பர் 1 அப்படின்னு. இப்போ வந்து சாய்ஸ் நம்பர் 1ல பிபிடி கொடுத்துருக்காங்க, 3 பிபிடி காலேஜஸும் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் பி ஃபார்ம் கொடுக்க போறேன், நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், உங்க சாய்ஸ் லிஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 50 சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 இந்த மாதிரி உங்களுடைய சாய்ஸஸ் வந்து காமிக்கும். நீங்க என்னென்ன கோர்சஸ் என்னென்ன காலேஜஸ் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ தேர்ட் ஒன் வந்து ப்ரிவியூ சாய்ஸஸ். ஸோ இந்த மை சாய்ஸஸ் கரெக்டா இருக்குதா, ஃபர்ஸ்ட் செகண்ட் கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம சரியா செஞ்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சாய்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து 50 சாய்ஸஸ் கொடுத்தது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதுக்கு அடுத்து வந்து இந்த சாய்ஸஸ் கொடுத்ததை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது வந்து லாக் சாய்ஸஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லாக் சாய்ஸஸ்ல இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறேன்னு பார்த்தேன்னா, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க லாக் பண்ணும்போது கடைசியா ஒரு ஓடிபி போட்டு லாக் பண்ண சொல்லும். ஸோ நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 days நடக்கும். ஸோ அந்த 4 to 5 daysல நீங்க இமீடியட்டா உடனே இதை வந்து நீங்க ஃபில்லிங் பண்ணிட்டு நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போய் நீங்க கோர்சஸையோ காலேஜஸையோ திருப்பி இல்ல நான் ஆட் பண்ணணும், இன்னும் 2-3 காலேஜ் ஆட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அந்த வந்து லிங்க் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னா நீங்க ஓடிபி போட்டு லாக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லாக் அவுட்னு இருக்கும். அந்த லாக் அவுட் மட்டும் நீங்க பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு, நம்ம 5th டேயோட நம்மளுக்கு லாஸ்ட் டேட் அன்னையோட நம்மளுக்கு கவுன்சிலிங் முடிய போகுது, சாய்ஸ் ஃபில்லிங் முடிய போகுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி போட்டு நீங்க வந்து கண்டிப்பா லாக் பண்ணணும். அப்படி லாக் பண்ணாதான் நீங்க ஆட் பண்ண சாய்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸ் காலேஜஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சீட்டு வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு கோர்ஸ் மட்டும் நீங்க யோசிக்காம சேஃபர் சைடுக்கு ஒரு 4-5 கோர்ஸும் நீங்க வந்து இப்பவுமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் காலேஜஸையும் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அக்கார்டிங் டு யுவர் பேஷன் அண்ட் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.